ஸோ ஒரு சைட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் டிஎஸ்ஆர்னா என்னன்னா டெய்லி சைட் ரிப்போர்ட். வந்து சைட்ல என்ன பண்றீங்கன்னு உங்க ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து உங்களோட டெய்லி சைட் ரிப்போர்ட் மூலமா தான் தெரியும். நீங்க வந்து 8 hours ஒர்க் பண்றீங்க, இல்லைனா 9 hours சைட்ல இருக்கேன், நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு தெரியவே போறது இல்லை. உங்க ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸா இருக்கட்டும், இல்லைனா கம்பெனி மேனேஜ்மெண்டா இருக்கட்டும். நீங்க ஒரு டெய்லி சைட் ரிப்போர்ட்டை எந்த அளவுல ரெடி பண்ணணும் அப்படின்னா, அந்த சைட் ரிப்போர்ட்டை எல்லாமே பேசணும். அவங்க கேள்வி கேட்க கூடாது, இன்னைக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே கேட்க கூடாது. அதுல வந்து எந்தெந்த டைம்ல என்னென்ன ஒர்க் நடந்தது, இன்னைக்கு கான்கிரீட் போட வந்தாங்களா, இல்லைனா இன்னைக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வந்தது, இது எல்லாமே டைம் டு டைம் வந்து நம்ம எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கணும். பழைய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அங்கே வந்துட்டு டிஎஸ்ஆர் ஃபார்மேட் எதுவுமே இல்லை. ஸோ நானே ஒன்று கிரியேட் பண்ணேன். அதுல வந்து எந்தெந்த ஒர்க்கர்ஸ் எந்தெந்த டைம்ல வந்தாங்க, என்னென்ன சப் கான்ட்ராக்டர்ஸ் வந்தாங்க, அண்ட் வந்து நாளைக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணும், இன்னும் 2-3 days கழிச்சு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், இன்னைக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்தது, இது எல்லாத்தையுமே அதிலே எழுதி வச்சிருப்பேன். இப்போ டேட் வைஸ் வந்து இந்த டிஎஸ்ஆர் பண்றப்போ நாளை பின்ன இன்னைக்கு மெட்டீரியல்ஸ் வரவே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அந்த டிஎஸ்ஆர் திறந்து பார்த்தோம்னா இல்ல இன்னைக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ rather than ஓப்பனிங் any வாட்ஸ்அப் chat அண்ட் செக் பண்றத தவிர ஈஸியா இருக்கும் டிஎஸ்ஆர் பார்த்தாலே. ஸோ ஒரு சைட்டோட ரொம்ப முக்கியமான விஷயம்